الكريم أما بعد அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால ஒரு புனிதமான மதீனாவுடைய மண்ணை மிதிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார். இந்த மதீனா இருக்க இது சாதாரணமான பூமி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய 53வது வயதுல மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. எப்போ வஃபாத் ஆகுறாங்க? 63வது வயசுல வஃபாத் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் மதீனாவுல இருந்தாங்க? 10 ஆண்டுகள் மதீனாவுல இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால 13 ஆண்டுகள் இஸ்லாமிய பிரச்சாரம் பண்றாங்க. விரட்டப்பட்ட ஒரு நபி. இந்த மதீனாவுடைய மண் என்ன பண்ணுச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தன்னுடைய இடத்துக்கு வாங்க என்பதாக சொல்லி இந்த மதீனாவுடைய மக்கள் தன்னுடைய இடத்திற்கு அழைத்தார்கள். கிதாபில் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்தது வெறும் 10 ஆண்டுகள் மட்டும்தான். இந்த 10 ஆண்டுகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதி குர்ஆன் இந்த மதீனால தான் இறங்கி, பாதி குர்ஆன் இந்த மதீனால தான் இறங்கி. இன்னும் சொல்ல போனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கு வந்ததை விட மதீனாவுடைய மண்ணுக்கு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக வந்திருக்கிறாங்க. நிறைய மலக்குமார்கள் இந்த மதீனாவுக்கு அவங்களுக்கு நிறைய தொடர்புகள் இருக்கிறது என்று சொல்லுவாங்க. இந்த மதீனா அப்படிங்கிறது இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து அந்த ஹிஜ்ரத் செஞ்சு புறப்படும் போது அந்த மக்காவுடைய அந்த காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சு அழுதாங்க. ஆமா யா அல்லாஹ், இந்த மக்கள் மட்டும் இந்த பூமியில இருந்து என்னை வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னா இந்த பூமியை விட்டு நான் வெளியேற மாட்டேன். அப்ப எனக்கு பிடிச்ச நகரம் அப்படிங்கிறது இருக்கு, இது மதினமான மக்கமா நகரம் தான் எனக்கு பிரியமான நகரம். யா அல்லாஹ், எனக்கு பிரியமான நகரத்திலிருந்து இந்த மக்கள் என்னை வெளியேற்றுறாங்க. எந்த நகரம் உனக்கு பிரியமானதாக இருக்கிறதோ அந்த நகரத்திலே என்னை கொண்டு போய் சேர்ப்பாயாக. எனக்கு பிரியமான நகரமாக இருக்கக்கூடிய இந்த மக்கால இருந்து மக்கள் என்னை வெளியேற்றுறாங்க. உனக்கு எந்த நகரம் பிரியமானதாக இருக்கின்றதோ அந்த நகரத்திலே என்னை கொண்டு போய் சேர்ப்பாயாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க. அப்போ மக்கா அப்படிங்கிறது இருக்கு, யாருக்கு பிரியமான நகரம்? ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமான நகரம் மக்கா. அல்லாஹ்வுக்கு பிரியமான நகரம் எதுக்கு? மதீனாமா நகரம். ஏன்னா இன்னைக்கு தான் சொல்லுவாங்க, நீங்க சொல்லுங்க, மக்கா சிறந்த நகரமா மதீனா சிறந்த நகரமா? யாராவது சொல்லுங்க. மதீனாவா மக்காவா? இதுல உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள். நிறைய ஆளுங்க என்ன சொல்றாங்க, மக்கமா நகரம் காபத்துல்லா அல்லாஹ்வுடைய இல்லம் இருக்கிறது, நேரா அரிசின் கீழே இருக்கு, 120 அமர்வுகள் இறங்கிட்டு நிறைய சிறந்த மண் இந்த பூமியில எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உடம்போடு ரசூலுல்லாஹ்வுடைய உடலோடு எந்த மண் சேர்ந்திருக்கோ அதை விட சிறந்த மண் இந்த பூமியில எதுவுமே இல்லை. அப்ப இந்த மதீனா நகரம் இருக்கு, ரசூலுல்லாஹ்வை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய நகரம். அதனாலதான் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, மிஸ்ர ஹாபி அப்படிங்கிற ஒரு பெரியார் மதீனாவுடைய எல்லைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய 2 செருப்பையும் கழட்டி கையில் வச்சுக்குவாங்க. மதீனா வந்துட்டாங்கன்னா 2 செருப்பையும் கழட்டி கையில் வச்சுக்குவாங்க. ஏன்னா இந்த மதீனாவில் எந்த பூமியில் எந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பாதம் பட்டுன்னு சொல்லி தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய பாதங்கள் பட்டாட்ட பண்ணி நான் செருப்பு போட்டு நடக்கிறதா அப்படின்னு சொல்லி அது பணிக்கக்கூடிய மண் எப்படி இருக்கிறது. அவங்க 2 செருப்பை எடுத்து கையில வச்சுட்டு வந்து போவாங்க. அவங்களை பற்றி வருது. அவங்க மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு சில காலங்கள் ஒரு 4 நாள் 5 நாள் தங்கி இருக்கிறாங்க. தங்கிட்டு சொன்னாங்களாமா, இனி என்னால் மதீனாவில் தங்க முடியாது, நம்ம